ஹாய் ஹலோ வணக்கம். இப்போது ரொம்ப ஈஸியான முறையில் பின்பகுதிக்கு வெட்டவும், அதே மாதிரி ஆம் வளைவுக்கும் வெட்டுறதுக்கும், அதேமாரி இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து மேலே கீழே இந்த முன்பக்கமும் பின்பக்கம் மேலே கீழே துணி வரும். சைடு ஜாயின் பண்ணும்போது அந்தளவும் வராத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி தைச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்கோல் வளைவுக்கெல்லாம் 8 இன்ச்சஸ் வைக்கணுமா 9 இன்ச்சஸ் வைக்கணுமாங்கிறதெல்லாம் அதை அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்போ படிக்கிறவங்க வந்து நம்ம இந்த மார்பு சுற்றளவு எத்தனை இருந்ததோ அதையே நம்ம வளைவுக்கும் நம்ம வச்சோம்னா தான் நமக்கு முன்பக்கம் பின்பக்க அளவுக்கு கீழே இறங்காமல் இருக்கும். இப்போது 40 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கு நான் 40 இன்ச்சஸை 4ஆக பிரிக்கும்போது 10, இதில் 1 கூட்டி 11 இன்ச்சஸ் தான் நான் அந்த மார்பு சுற்றளவை வச்சுருக்கேன். இதை நம்ம வைக்கும்போது முன்பக்கமும் நம்ம